வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆரோக்கிய சக்கரத்தையே மாற்றும். நெய்யை இப்படி சாப்பிட்டா பல வியாதிகளுக்கு மருந்தாகும். நெய்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால இது ஹெல்த்துக்கும் பியூட்டி உலகத்துக்கும் நன்மைகள் அளிக்கும். நெய்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் ஏ, பியூட்ரிக் ஆசிட் மற்றும் ஹெல்தி ஃபேட்ஸ் அடங்கியிருக்கு. ஸோ இந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அழற்சி பிரச்சனைகளை போக்கும். டெய்லி படுக்க போகும்போது ஒரு டம்ளர் பால்ல 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி குடிச்சா டைஜஸ்டிவ் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பே இல்லை. மேலும் உணவுகள்ல இருக்க ஊட்டச்சத்துக்களை நம்ம உடல் உறிஞ்சுவதற்கான சக்தி அதிகரிக்கும். மூக்கடைப்பு ஏற்படும் போது அதுக்கான டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரியாகலன்னா நெய்யை சூடு பண்ணி ஓரளவுக்கு ஆறுனதும் அந்த ரொம்ப மிதமான சூட்ல 2 டிராப்ஸ் மூக்குல விட்டு வந்தா மூக்கடைப்பு, தொண்டைக்கட்டு குணமாகும். சர்க்கரை நோயாளிகள் டயட்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். சாப்பாட்டையும் கோதுமை ரொட்டியையும் எடுத்துக்கிறது சரியான டயட் ஆகாது. ஏன்னா இதனால கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும், சர்க்கரையை தூண்டக்கூடியதா மாறும். ஸோ இரவுல சப்பாத்தியோட நெய் இல்லைனா ஒயிட் ரைஸ்க்கு குழம்பு சேர்க்காம வெறும் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா இது கிளைசமிக் இண்டெக்ஸை டவுன் பண்ணிடும். அதோட செரிமானமும் எளிதாகும். நெய்ல இருக்க ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடியதா இருக்கு. சரியான உடற்பயிற்சியோட அளவான நெய் எடுத்து வந்தா பெல்லி ஃபேட்ஸ் நிச்சயமா குறைஞ்சு ஹெல்த்தியான வெயிட் உங்களுக்கு கிடைக்கும். நெய் சாப்பிட்டா செரிமானம் சிக்கல் இல்லாம நடக்கும். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.